2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சியும் அவங்க பலத்தை காட்ட பல வியூகங்கள் வகுத்து ஆளுமையை காட்டிட்டு வராங்க. இப்போ தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில ஏடிஎம்கேல இருந்து நீக்கப்பட்ட மூத்த அரசியல் தலைவர் KA செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம்ல இணைஞ்சது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பலரும் விஜய் மற்றும் செங்கோட்டையன் போட்டியிட போற தொகுதியில கண்டிப்பா டிவிகே வெற்றி பெறும்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில டிவிகே மற்ற தொகுதிகளில் எந்த வேட்பாளரை களமிறக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில ஒரு முக்கியமான நபரை டிவிகே களமிறக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. முதலியார் சமூகத்தை சேர்ந்த தொழிலதிபரும் YBM டிராவல்ஸோட நிறுவனருமான பாலாஜி அவர்களை தான் கொளத்தூர் தொகுதியில டிவிகே களமிறக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. கொளத்தூர் தொகுதியில சாலைகள் மோசமா இருக்கிறதாகவும் எங்க பார்த்தாலும் குப்பை, நிறைய பணிகள் நிறைவடையாம அப்படியே இருக்கிறதும் தான் இவர் கொளத்தூர் தொகுதியில போட்டியிட காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திமுக கடந்த தேர்தலப்ப கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அப்படின்னும் அந்த தொகுதி மக்கள் சொல்றதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா குமரன் நகர், இளங்கோ நகர், GMK காலனி மாதிரியான ஏரியால மழைநீர் வடிகால் பிரச்சனை பெரிய அளவுல இருக்கிறதாகவும், மழை காலங்கள்ல குடிநீர்ல கழிவு நீர் கலக்குது அப்படின்னும், கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுறது மற்றும் தண்ணி தேங்குறது, அதனால கொசு தொல்லை அப்படின்னும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும், கொளத்தூர் தொகுதியில நிறைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறதா சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல அப்படின்னும், இதனால அவங்களும் திமுக மேல விரக்தியில இருக்காங்க அப்படின்னும் இப்படி பல காரணங்கள் முன்வைக்கப்படுது. மேலும் இதே கொளத்தூர் தொகுதியில தூய்மை பணியாளர்களும் அதிகப்படியா வசிக்கிறாங்க. அவங்க 13 நாட்கள் நடத்தின போராட்டத்திலையும் முதல்வர் அவர்கள் கண்டுக்காம விட்டதும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், இவங்க எல்லாரோட எதிர்ப்பும் டிவிகேக்கு வெற்றி வாய்ப்பு தரும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில முனைப்பை காட்டிட்டு வராங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கொளத்தூர் தொகுதியில நிறைய இளைஞர்கள் மற்றும் பெண்களோட ஆதரவு விஜய்க்கு அதிகமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனாலதான் கொளத்தூர் தொகுதியில பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று அவங்களோட ஆதரவை பெற்ற YBM டிராவல்ஸ் நிறுவனர் பாலாஜியை அந்த தொகுதி வேட்பாளரை நிக்க வைக்க டிவிகே முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. பாலாஜி அவர்கள் டிவிகேக்கு பக்கத்துணையா பலமுறை இருந்திருக்காரு அப்படின்னும், மற்றும் டிவிகேவோட முதல் மாநாடுல தொடங்கி இப்ப சமீபத்துல நடந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை அவரோட பஸ் மூலமா அழைச்சிட்டு வந்து நேர்ல விஜயை சந்திக்க வச்சு அவங்கள கரூர்லயே பாதுகாப்பா இறக்கி விட்டுருக்காரு. இவரோட இந்த செயலால விஜய் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும், இதனால பாலாஜி அவர்கள் கொளத்தூர் தொகுதி வேட்பாளரா தேர்வு செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அமைச்சர் சேகர் பாபுவோட செயலால அதிருப்தியில இருக்கிற திமுகவினரும் வேற வேட்பாளருக்கு ஆதரவு தர மனநிலையில இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்தி கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெற பாலாஜி அவர்களை களமிறக்க டிவிகே திட்டம் போட்டிருக்கிறதாகவும் சீக்கிரமே அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. பாலாஜி அவர்கள் கொளத்தூர் தொகுதியில நின்னா திமுகவுக்கு அது கடுமையான போட்டியா இருக்கும் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது.